ஒரு ஆணவ தோணு இருந்தது. ஆணவ துணியில வந்து ஆராசா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு. அதாவது அப்படி ஆணவம்னா, ஆணவத்தின் மறுஉருவம் யாருன்னு கேட்டா, நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் தான். "எம்மா வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னா, நான் சமைக்கிறதில்ல. அத வந்து ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க? முட்டா பயல." அந்த தொனி. அதே மாரி இங்க நம்ம கோயம்புத்தூர்ல அந்த மனுஷன் விளையாட்டா தான் கேட்டார். ஆனந்தா அது என்னது? என்ன ஹோட்டல்? அந்த ஹோட்டலோட ஓனர். அன்னபூர்ணா. அன்னபூர்ணா ஹோட்டல். சாதாரணமா கேட்டார். "அம்மா நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களேம்மா, பிரெட்ல சும்மா குடுத்தா ஒரு டாக்ஸு, ஜாம் வச்சா ஒரு டாக்ஸு" அப்படின்னு சொல்லி எதார்த்தமா அது கொங்கு மண்டலத்துக்குள்ள எல்லலோட அவர் பேசினாரு. கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க கூப்பிட்டாங்களா இல்லையா? ஆணவம் யாருக்கு ஆணவம்? அமித்ஷாவுக்கு இல்லாத ஆணவமா? நான் கேட்கிறேன். ஆணவம் எங்களுக்கு இல்ல. நாங்க கொஞ்சம் சுயமரியாதையான ஆட்கள். அதனால நாங்க கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கெத்தா பேசுவோம். எங்களுக்கு அந்த சுயமரியாதை இருக்கிறதுனால, நாங்க அந்த ஐயா, அம்மா இப்படிலாம் நாங்க எங்களுக்கு வராது. நாங்க அப்படி பேசினா எங்கள வேற மாரி பார்ப்பாய்ங்க. ரைட். நீங்க திமுகவிலேயே தலைவருக்கு நாங்க வணக்கம் வைக்கிறோம்ல, அந்த வணக்கம் வைக்கிறதுலயே சில பேர் தன்னை அடையாளம் காட்டிருவாங்க. ஓகே. அது எங்களுக்கான இயல்பு. அந்த இயல்புல தான் அண்ணா ராசா பேசினாரே ஒழிய, எனக்கு தெரிஞ்சு அவர்ட்ட ஆணவம் அப்படிங்கிறது ஒருபொழுதும் இருந்ததில்ல. பேசுறத ஆணித்தரமா பேசுவார். அவர் அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆன மனுஷன் இல்ல. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து 2Gன்னு என்னமோ பெருசா ஒண்ண கொண்டு வந்தப்போ, அத ஒத்தைக்கு நின்னு உடைச்ச மனுஷன். கட்சி அவர் பின்னால் இருந்தது. டெல்லியில் அவர்தான் களமாடினார். எனவே அந்த ஒரு இது இருக்கும் அவர்ட்ட. அவருடைய கம்பீரத்தை நீங்கள் ஆணவம் என்று பார்த்தால் உங்கள் பார்வையில் தவறே தவிர, அவர் மீது எந்த குறையும் இல்லை.